சார், நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, ஏலத்துக்கு வர்ற நகையை எவ்வளவு குறைச்சி கொடுத்தாலும், குறைந்த விலை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. அதாவது அது பெரிய நெகட்டிவாக இருக்கும். அந்த ஏல நகையை யார் கொடுக்குறாங்களோ அவர்களுடைய நெகட்டிவ் நிச்சயமாக அந்த தங்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது தொடர்பாக நம்முடைய யூடியூப் நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது இப்போது இருக்கிற தங்க நகைகள், புதிதாக வரக்கூடிய தங்க நகைகள் எல்லாமே ஏற்கனவே பழைய நகைகளை வாங்கி புதுசாக செய்கிறாங்க. சிலர் பழைய நகையை கொடுத்து அதை மாடிஃபை பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போது அந்த பழைய நகையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, தோஷம் இப்போ புதிய நகையில் வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இப்போ அந்த யார் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய எண்ணப்பதிவுகள் புதிதாக வாங்குகின்ற பொழுது இருக்குங்கும்போது, அப்போது இந்த ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ், சேல்ஸ்மேன், இவங்களுடைய தாட்டும் அந்த புதுசாக வாங்கக்கூடிய தங்க நகையில் வருமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? அதாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா 2 hours வீடியோ போடணும். 2 மணி நேரம் நான் விளக்கமாக சொன்னால் தான் அது நீங்கள் புரியும். பட் சுருக்கமாக ஒரு 5 நிமிஷத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. நகைகள் அப்படின்றது அவங்க பேக் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை விற்கிறாங்க. அப்போது அவங்களுடைய தாட் ஃபார்ம்ஸ் என்ன அலைகள் நகையில் வரும்னு நான் சொல்கிறேன். அந்த பாசிட்டிவான தாட் ஃபார்ம்ஸ், பாசிட்டிவான என்ன அலைகள் இருக்கும்போது அது நமக்கு பாசிட்டிவாக வரும். ஒரு நகையை விற்கிறவனோ, ஒரு நகையை அடமானத்துக்கு வைக்கிறவனோ பாசிட்டிவாக வைக்க மாட்டான். ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு, ஏதோ ஒரு தேவைக்கு, ஒரு முடியாததுக்கு தான் அவன் போய் நகையை பிளட்ஜ் பண்ணுவான். நல்லா வசதியாக செல்வாக்காக இருக்கும் போய் நகையை பிளட்ஜ் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு நல்ல வசதியாக செல்வாக்காக இருக்கிறவங்க நகையை சேர்த்து தான் பார்ப்பாங்க, நகையை விற்க மாட்டாங்க. அப்போ அது போய் விற்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முடியாததான் விற்கிறாங்க. அந்த நெகட்டிவ் அதில் வரும், கண்டிப்பாக வரும். இப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த நகைகளை உருக்கி வேறு நகையாக மாற்றி கொடுக்குறாங்க. இது ஒரு பாட்டு, இதை மைண்டில் வச்சுக்கோ. இந்த உருக்கும் பொழுது அந்த நகைகள் அது இருக்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் நிறைய போயிடுது அப்படின்றது ஒரு கருத்து. உருக்கி செஞ்சுட்டா அந்த தோஷம் போயிடும் அப்படின்றது ஒரு கருத்து. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நகையை உருக்கினாலும் கூட அந்த எண்ண அலைகள் தொடர்ந்து வருதுன்றது என்னுடைய அனுபவம். 35 வருடங்களாக நான் கண்ட அனுபவம், நான் பார்த்த அனுபவம். ஆயிரக்கணக்கான கேஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நானும் 35 வருடங்களுக்கு முன்னாடி இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நகையை உருக்கிட்டா போயிடுது, தோஷம் போயிடுது. இல்லை, நகை உருக்கிட்டா தோஷம் போயிடுதுன்றது உண்மைதான். ஆனால் எல்லா கேஸ்லையும் போகிறதில்லை. அவங்க கொடுத்துருக்கிற நெகட்டிவ் தாட், அவங்க அந்த விற்கிறாங்களே அவங்களுடைய நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அது அந்த வலிமை உருக்குனா கூட நிறைய கேஸில் போதும். ஆயிரக்கணக்கான கேஸ்கள் நான் பார்த்துருக்கேன். உருக்குன பிறகு கூட அந்த தோஷம் தாக்குது. அதனால் அப்போ இதுக்கு என்னதான் பண்ணுறது? இதுக்கு ஒரு வழி அடுத்தது பார்ப்போம். ரெண்டாவது, கடைகளில் நல்ல நகையாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே வாங்கி கடையிலையும் விற்கிறாங்க. இதையும் நான் அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். ஒருத்தர் விற்கிறாரு, அந்த நகை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கம்பெனி ஷோரூமில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க சைட்ஸுக்கு. இன்னும் சில நகை லைட்டாக ஒரு முலாம் போட்டுட்டு வச்சிடுறாங்க. அதை உருக்கி ப்ராசஸ்லாம் பண்ணலை. அப்போ உருக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டில் போய் வைக்கிற நகையும், லைட்டாக ஒரு முலாம் மாதிரி போட்டு, எக்ஸ்ட்ராவாக ஒரு முலாம் போட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் போட்டு விற்கிற நகையும் பார்க்கறதுக்கு தான் புதிதாக இருக்குமே ஒழிய, பார்ப்பதற்கு மட்டும்தான் புதிதாக இருக்குமே ஒழிய, பட் உள்ள அந்த நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது நம்மளை பாதிக்கும், டெஃபினட்டாக பாதிக்கும். அது மாற்றுக்கத்தெல்லாம் கிடையாது, டெஃபினட்டாக பாதிக்கும். இப்போ இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸை எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படின்னு நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன், நீங்கள் அதில் பாருங்கள், நான் சொல்கிறேன். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு முறை ஒரு வாஸ்து செக்கப் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தோம். நெகட்டிவ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி, வாஸ்துவில் என்னென்ன பிரச்சனை, எங்கே நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒருவருடைய வீட்டில் ஃப்ரிட்ஜிலேருந்து நெகட்டிவ் எனர்ஜி வருது. எல்லாமே ஓகே, அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட போனால் மட்டும் நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே ஆன்டி கிளாக்ஸாக சுற்றுது, நெகட்டிவாக இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃப்ரிட்ஜு. திரும்பவும் செகண்ட் ரவுண்ட் பார்த்தா ஃப்ரிட்ஜு.
தேர்ட் ஒன்று பார்த்தாலும் ஃப்ரிட்ஜ். அது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து அந்த ஃபேமிலியில் ரொம்ப தீமைகளை கொடுத்துட்டோம். அப்போது நம்ம கேட்டோம், இந்த ஃப்ரிட்ஜு எங்கே வாங்கினீங்க? ஸோ ஒரு பெரிய பிரபலமான கடையில் வாங்கிட்டாங்க, புது மிஷின். அப்போ அந்த அதை ஃப்ரிட்ஜை வந்து எடுத்து போய் வெளியில் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அந்த இடத்துல எனர்ஜி செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்போ ஃப்ரிட்ஜை வெளியில் ஒரு 10 மீட்டருக்கு அந்தாண்ட வெளில கொண்டு போய் போட்டுட்ட பிறகு எனர்ஜி செக் பண்ணால் கரெக்டாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜு உள்ளே இருக்கும்போது நெகட்டிவாக இருக்குது. ஸோ நாம் என்ன சொன்னோம், இந்த ஃப்ரிட்ஜை அவாய்ட் பண்ணுங்க, இல்லை யாருக்காவது விற்றுடுங்க, இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னா சொல்கிறாங்க, அது சொன்ன பிறகு தான் சொல்கிறாங்க, சார் இந்த ஃப்ரிட்ஜு வாழ்ந்த பிறகு தான் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்தது. இந்த ஃப்ரிட்ஜு நடந்த பிறகு ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது, பையனுக்கு ரோட்டில் ஆக்சிடென்ட் நடந்தது, எங்கள் ஆஃபீஸில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்தது இந்த ஃப்ரிட்ஜு வாங்கின பிறகு தான். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், இது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கம்பெனி பிராண்டட் ஃப்ரிட்ஜு, அந்த பிராண்டட் ஃப்ரிட்ஜு வந்து ஏதோ ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறாரு புது ஃப்ரிட்ஜு. பட் அந்த ஃப்ரிட்ஜு வந்து இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் எல்லாம் நிறைய நெகட்டிவ் நடக்குது. பட் அந்த ஃப்ரிட்ஜை வெளில கொண்டு போன பிறகு அது ஃப்ரீ ஆகுது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அவர் ஃப்ரிட்ஜை வந்து விற்க மனசில் இருந்தாலும் அவர் குடும்பத்தில் நடந்த அந்த கெட்ட விஷயங்களெல்லாம் நினச்சி பார்க்கும், ஐயோ அந்த ஃப்ரிட்ஜே வேணாம் சாமி, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிடுச்சு. கொடுத்துட்டு திருப்பி வேறு ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்கு கூட எனக்கு கூப்பிடுறாரு, சார் டாக்டர் சார் நீங்கள் அது ஃப்ரிட்ஜு செக் பண்ணி சொல்லுங்கள், அப்போ தான் நான் வாங்குவேன், என்ன வேண்டாம் ஃப்ரிட்ஜே இருந்தாலும் பரவாயில்ல, செக் பண்ணி சொல்லுங்கள். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட உறவாடுகின்ற எல்லா பொருள்களுக்குமே ஒரு எனர்ஜி இருக்குது, எல்லா பொருளுக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சியும் நம்ம ஃப்ரீக்வன்சியும் டேலி ஆகலைன்னா அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியும் நம்ம ஃப்ரீக்வன்சியும் டேலி ஆகும்போது அது நமக்கு இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ இது வந்து நகைக்கு மட்டும் கிடையாது, காருக்கு கிடையாது, 2 வீலருக்கு மட்டும் கிடையாது, ஃப்ரிட்ஜுக்கு கிடையாது. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு பொருளும், நீங்கள் இன்னும் சொல்ல போனால் சாதாரணமாக தேனா எழுதுறீங்க, தேனா வாங்குறீங்கன்னா அந்த தேனாவுடைய ஃப்ரீக்வன்சியும் உங்களுடைய ஃப்ரீக்வன்சியும் டேலி ஆகும். அது டேலி ஆனால் தான் உங்களுக்கு அந்த தேனா மூலமாக நன்மைகள் கிடைக்கும். அந்த பேனாவின் மூலமாக நீங்கள் என்ன விஷயம்லாம் பண்ணீங்களோ அது உங்களுக்கு பாசிட்டிவ் நன்மைகளை கொடுக்கும். இல்லைன்னா அந்த பேனா மூலமாக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது மூலமாக நெகட்டிவ் எனர்ஜி இல்லைனா பரவாயில்ல, பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைனாலும் பரவாயில்ல, நியூட்ரலாக இருந்தால் கூட போதுமே. நெகட்டிவ் வந்து மாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை பற்றி பெரிய விஷயம் அது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எனர்ஜி சயின்ஸ், ஆற்றல் விஞ்ஞானத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஆற்றல் விஞ்ஞானம் தான் எல்லாருக்குமே எல்லா பொருள்களையுமே இருக்குது, எல்லா பொருளும் நமக்கு தேவையாகும். இந்த ஃப்ரீக்வன்சி ஒரு மணமகனுக்கும் பொருள் தான் பார்க்க தான் ஜாதகம். இந்த மணமகளுடைய ஃப்ரீக்வன்சிக்கு இந்த மணமகளுடைய ஃப்ரீக்வன்சி டேலி ஆகுதுன்னா அவங்க வந்து உத்தம ஜோடியாக இருப்பாங்க. இந்த டேலி ஆகாமல் மேரேஜ் பண்ணால் தான் அடுத்த 1 மாதம் 2 மாதத்துக்கு டைவர்ஸ் போய் நிற்பாங்க. ஸோ எல்லாமே அலைன்மெண்ட் ஆஃப் அவர் ஃப்ரீக்வன்சிஸ். நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கின்ற பொருள்களுடைய ஃப்ரீக்வன்சியும் டேலி ஆக தான் நடப்பதும். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போடுவோம், தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய தேவைகளுக்கு அனைத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.